ஹாய் ஆல், ஹவ் ஆர் யூ? இன்னைக்கு சேலஞ்ச் நம்பர் 30, டிசிப்ளின். எஸ், ஒழுக்கம் அப்படின்ற வார்த்தையை சின்ன வயசில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம். வீட்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, இதை பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும், இதை இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாமே ஃபாலோ பண்ணோம். இப்போ பெரியவங்களாயிட்டோன்னே அதெல்லாம் எங்கே போச்சு? அந்த விஷயத்தில் நம்ம லேக் ஆக ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டாக? எதனால அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் ஒரு 5 விஷயம் சொல்கிறேன், கரெக்டானு பார்க்குறீங்களா? நம்மளோட கோல்ஸ் நோக்கி போகிறதுல நம்ம அந்த அளவுக்கு ஸ்டபனாக இல்லை. போவோம் என்ன இப்போது அப்படின்ற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டோம். ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம ஒர்க்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுல டிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபினான்ஷியல் கண்ட்ரோலே இல்லை. முதல் நாள் சம்பளம் வருது, 25க்குலாம் அது எங்கே போகுதுன்னே தெரில. கடைசி 5 நாள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எதனால? நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் இல்லைன்றதுனால தான். ஒரு விஷயம் டக்குன்னு ஒரு சேஞ்ச் நம்ம லைஃப்பில் நடந்ததுன்னா அதை அடாப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். இதெல்லாம் காரணம் நமக்குள்ள செல்ஃப் டிசிப்ளின் இல்லாததுனால தான். சரி, அதெல்லாம் நான் எப்படி இப்போ டெவலப் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களை நீங்கள் லவ் பண்ண ஆரம்பிங்க. உங்கள் கிட்டே இருக்க மிஸ்டேக்ஸோட, உங்கள் கிட்டே இருக்க ஃப்ளாஸோட சேர்த்து உங்களை நீங்கள் லவ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களை நீங்கள் மாற்றம் கொண்டு வரத்துக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிப்பா, நான் மாற்றம் கொண்டு வரணும்னு முதல்ல எடுத்தோன்னே எல்லா இது பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதுவுமே பண்ணாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க. ஒரு சின்ன சின்ன டாஸ்க்காக ஆரம்பித்து அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் கொண்டு வாங்க. முதல்ல உங்ககிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை எலிமினேட் பண்ணுங்கள் லைஃப்லேருந்து. அந்த கெட்ட பழக்கத்தை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பழக்கத்தை லைஃப்பில் கொண்டு வாங்க. இதை செல்ஃப் கண்ட்ரோலோட கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இதில் மெயினான விஷயம் சோஷியல் மீடியா ஸ்க்ராலிங் அவாய்ட் பண்ணுங்கள். சரி பாப்பா, நான் டெக்னாலஜியை யூஸ் பண்ணக்கூடாதா? நான் பழங்காலத்தில் இருந்த மாதிரி தான் வாழணுமா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. டெக்னாலஜியை வைஸராக யூஸ் பண்ணுங்கள். எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் டெக்னாலஜி யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக செல்ஃப் டிசிப்ளின்டாக உங்கள் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிற கோல் அச்சீவ் பண்ணுவீங்க. டாடா, பை பாய்.